வணக்கம் மக்களே. திமுகவோட 2021 தேர்தல் வாக்குறுதிகளோட ரிவ்யூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில 1ல இருந்து 150 வரைக்கும் இருக்கிற அறிக்கைகள்ல இதெல்லாம் முடிக்கப்பட்டது, இதெல்லாம் முடிக்கப்படவில்லை, இதெல்லாம் நிலுவையில் இருக்குன்றத ஆல்ரெடி நாம பார்த்துட்டோம். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. சோ அதே சமயத்துல இந்த செட் ஆஃப் அறிக்கைகள்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், 151வது அறிக்கையில இருந்து 200வது அறிக்கை வரைக்கும் இதெல்லாம் முடிக்கப்பட்டது, இதெல்லாம் முடிக்கப்படவில்லை, இதெல்லாம் நிலுவையில் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அட் சேம் டைம் அடுத்த செட் ஆஃப் சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 234 தொகுதிகளிலும் இருக்கிற தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை அரசாங்கம் நிறைவேற்றக்கூடிய பிரச்சனைகள், நிறைவேற்ற வேண்டிய பிரச்சனைகள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு உங்க தொகுதியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த செட் ஆஃப் அறிக்கைகளை பார்த்துடலாமா? அறிக்கை 151. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தொழிலாளர் நலன், அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள், இதை பத்தின விஷயங்கள். அதாவது திமுக ஆட்சியில 36 தனித்தனி நல வாரியங்கள் இருந்துச்சு. அதாவது தொழிலாளர்களுக்கு 36 தனித்தனி நல வாரியங்கள் இருந்துச்சு. அது வந்து அதிமுக வந்ததுக்கு அப்புறம் அதை முடக்கிட்டாங்க, அதை சரியா செயல்படுத்தல அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அதை திரும்ப செயல்படுத்தப்படும். அதே போல அப்போ வழங்கிய அதே ஓய்வூதியம், மருத்துவ உதவி, கல்வி உதவி, விபத்து இழப்பீடு போன்ற எல்லா விஷயங்களும் சீரமைக்கப்பட்டு உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 36 நல வாரியங்கள் மட்டும் இல்லாம இன்னும் சில நல வாரியங்களை உருவாக்கப்பட்டு அதுக்கும் இதுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கப்படும் அப்படிங்கறத இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. சோ அதே போல நல வாரியங்கள் திரும்ப செயல்பட தொடங்கிவிட்டன. ஆனா அது சிறப்புற செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. எனவே அவங்க சொன்னது மாதிரி நல வாரியங்கள் செயல்பட ஆரம்பிச்சதுனால இந்த 151வது அறிக்கை முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 152 என்னன்னு பாத்தீங்கன்னா, போக்குவரத்து பணியாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சி காலத்தில் 1998ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட போக்குவரத்து பணியாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் அதிமுக ஆட்சியில் 2003 முதல் நிறுத்தப்பட்டு விட்டது. சோ இந்த திட்டம் அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்களையும் பயனடையும் வண்ணம் மீண்டும் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படல. இப்போதைய வரைக்கும் என்னன்னா ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதுவும் அவங்க போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம், அதுவும் 2025ல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு குழு அமைச்சு அதை பத்தின ஆய்வு மேற்கொள்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இன்னும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. இது செயல்படுத்துறதுக்கான கோரிக்கைகள் தொடர்ந்து எழுது, போராட்டங்கள் வரைக்கும் போயிருச்சு. ஆனா இந்த திட்டம் என்ன செயல்படுத்தப்படவில்லை. சோ அறிக்கை 152 முடிக்கப்படவில்லைங்கிற லிஸ்ட்ல சேர்த்தரலாம். அடுத்த அறிக்கை 153 என்னன்னு பார்ப்போம். அறநிலைத்துறை, காகித ஆலைகள், கூட்டுறவு நூற்பாலைகள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளாட்சி துறையில் மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் பராமரிப்பு பணியாளர்கள், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அரசு துறை மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் அனைத்து ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிசீலிக்கப்படும் என்ன, ஆய்வு மேற்கொள்ளப்படும், பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிக்கை சொல்ல போனா தேவையே இல்லை. ஒன்று, நாங்கள் அவங்கள எல்லாத்தையும் மாற்றுவோம்னு சொல்லியிருக்கணும். இல்லை அதை பற்றின விஷயங்கள் வந்து 3 வருஷத்துக்குள்ள டிசைட் பண்ணிட்டு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த அறிக்கை அப்படிங்கிறது தேவையில்லாத அறிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பரிசீலிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பரிசீலிக்கப்படுகிறது என்று வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்ததுக்கான ஒரு அறிகுறியும் இல்லை, ஒரு தகவலும் இல்லை. ஸோ அதனால இந்த 153ஐயும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்லேயே சேர்த்துவோம். கூடிய சீக்கிரம் பரிசீலிக்கப்பட்டு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ பணி நிரந்தரம் தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்றது தான் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வைக்கிற ரெக்வெஸ்ட். ஸோ இந்த அறிக்கை 153 முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்த அறிக்கை 154 என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்ட போது அவர்கள் மீது அதிமுக அரசால் போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும். சோ இந்த இடத்துல நிறைய வழக்குகள் திரும்ப பெறப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. சோ அதனால இந்த 154வது அறிக்கை செஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா இந்த ஆட்சியில தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணப்போ அவங்க மேல போடப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இவங்களும் அவங்க என்ன பண்ணாங்களோ அதே தானே பண்றாங்க. சோ இவங்களும் போராட்டம் பண்ணா அரசு தான் பண்றாங்க. அவங்க மேல போடப்பட்ட வழக்குகள் நிறைய போடப்பட்டு தான் இருக்கு. சோ எனிவே அவங்க முன்னாடி ஆட்சியில பண்ணதை தள்ளுபடி பண்ணுவோம், வழக்குகள் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதை செஞ்சுட்டாங்க. அதனால 154வது அறிக்கை வந்து செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்ததா அறிக்கை 155 என்னன்னு பாத்தீங்கன்னா, சொந்தமாக ஆட்டோ வாங்க ரூபாய் 10,000 அரசு மானியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னை உள்ளிட்ட மாநகரங்களிலும் நகரங்களிலும் சொந்தமாக ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டு தொழில் முதலீட்டு கழகம் மூலமாக அல்லது வங்கி கடன் மூலமாக ஆட்டோ வாங்குவதற்கு அரசு 10,000 ரூபாய் மானியம் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனால இது வந்து முடிக்கப்படலை அப்படிங்கிற லிஸ்ட்லேயே சேர்த்துடலாம். அதாவது ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் எல்லாருமே சேரணும். ஆனால் ஒரு 1000 பெண்கள் மற்றும் திருநங்கை ஓட்டுநர்களுக்கு மட்டும் ரூபாய் 1 லட்சம் வரைக்கும் மானியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் சொல்லி இருக்கிறது என்ன,
எல்லாருக்கும் யாரெல்லாம் ஆட்டோ புதுசா வாங்குறாங்களோ அவங்களுக்கு மானியம் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் செயல்படுத்தினது என்னமோ 1000 பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்தனையும் பெண்கள் யூட்டிலைஸ் பண்ணாங்களா, திருநங்கைகள் யூட்டிலைஸ் பண்ணாங்களான்னு தெரியல. எனிவே இந்த 155வது அறிக்கை அவங்க சொன்னது ஒண்ணு ஆனா செய்யறது ஒண்ணு அப்படின்னு இருக்கனால 155வது அறிக்கை செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 156 என்னன்னு பாத்தீங்கன்னா, மழை காலத்தில் உப்பள தொழிலாளர் நிவாரண தொகை ரூபாய் 5000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மீன் பிடிப்பு இல்லாத காலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்படுவது போல் உப்பள தொழிலாளர்களுக்கும் மழை வெள்ள காலங்களில் நிவாரண தொகை ரூபாய் 5000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு. அதாவது 32,000 பேருக்கு 16 கோடி ரூபாய் அப்படிங்கறத ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இந்த 156 அப்படிங்கிறது செயல்படுத்தியிருக்காங்க. பட் செயல்படுத்தினது டிலேடா பண்ணாலும் செயல்படுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால 156வது அறிக்கை செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 157 என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசின் சேமநல நிதி பெற்று பீடி தொழிலாளர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் 50 படுக்கை வசதிகளுடன் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. எடுக்கப்பட்டதா தகவல் எதுவுமே இல்லை. சோ அதனால 157 அறிக்கை 157 முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். உங்களுக்கு தெரிஞ்சு இது மாதிரி முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இதற்கான எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாதனால 157வது அறிக்கை முடிக்கப்படவில்லைங்கிற லிஸ்ட்ல தான் நம்ம சேர்த்துறோம். அடுத்ததா அறிக்கை 158 என்னன்னு பாத்தீங்கன்னா, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் சலவைத்துறை கட்டித்தரவும் சலவை தொழிலாளர்கள் மானிய விலையில் தொழில் கருவிகள் வாங்கிடவும் ஆவணம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதே போல ஒரு சில இடத்துல கட்டி தரப்பட்டிருக்கு. சோ அதனால இவங்க சொன்னதை ஒரு சில இடத்துல செயல்படுத்திருக்காங்க. பட் அவங்க கேட்ட கோரிக்கை இருக்கிற இடத்துல செயல்படுத்திருக்காங்க. பட் எல்லா இடத்துலயும் செயல்படுத்தல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் பட் சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள்ல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அறிக்கை 158 முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அறிக்கை 159 என்னன்னு பாத்தீங்கன்னா, உயர்கல்வி கல்வி கடன், அதாவது கல்வியில கல்வி கடன் தள்ளுபடி பத்தின விஷயங்கள். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் பயின்று தமிழக கல்லூரிகளில் பட்டப்படிப்பை மேற்கொள்ள வங்கி கடன் பெற்ற தமிழக மாணவர்கள் ஓராண்டு காலத்துக்குள் கடனை செலுத்த இயலாவிட்டால் 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களின் கல்வி கடனை அரசே ஏற்று திருப்பி செலுத்தும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. சோ இந்த அறிக்கை அப்படிங்கிறது செயல்படுத்தப்படவில்லை, எல்லாருக்குமே தெரியும். இது ஃபோக்கஸ் பண்ணதே ஓட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. 159வது அறிக்கை. இதுல நிறைய பேர் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்ற நம்பிக்கையில ஓட்டு போட்டாங்க. பட் அவங்க எல்லாம் இப்ப செம காண்ட்ல தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சோ அடுத்த ஆட்சியில பார்ப்போம் திரும்பவும் இதே அறிக்கையை கொண்டு வராங்களா, இல்ல இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்கு, அந்த ஒரு வருஷம் டைம்ல இந்த கல்வி கடனை தள்ளுபடி பண்றதுக்கு ஏதாவது செய்ய போறாங்களா, இல்ல இதுலயும் தகுதி வாய்ந்தோர் அப்படின்னு சொல்லி இதையும் பிரிச்சு கொஞ்சமா தள்ளுபடி பண்ணிட்டு விட போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். இப்போதைக்கு 159வது அறிக்கை கண்டிப்பா முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் சேருன்றது நமக்கே தெரியும். சோ 159வது அறிக்கை முடிக்கப்படவில்லை. அடுத்ததா அறிக்கை 160 என்னன்னு பாத்தீங்கன்னா, நீட் தேர்வு ரத்து பத்தினது. அதாவது நீட் தேர்வு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எப்படி மருத்துவ கல்லூரிகளில் தமிழ்நாட்டில இருந்து சேர்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி கொண்டு வரப்படும். நீட் தேர்வு அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும். இதற்கான ரகசியங்கள்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும், அது எப்படின்னு தெரியாது. ஆனா நாங்க இதை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு பல டயலாகுகள் விட்டாங்க. இந்த நீட் தேர்வு ரத்து பத்தி உங்களுக்குமே தெரியும். அது பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் தான், ஆனா இங்க போட்டிருக்கேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இதை அப்படியே மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அறிக்கையை அப்படி சொல்லியிருக்காங்க. பட் அறிக்கையை அவங்க சொல்லும் போது நீட் தேர்வு ரத்து தான் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் நீட் தேர்வு ரத்து பண்ணல. ஏன்னா கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியல் இருக்கு, அது மாநில பட்டியலில் இருந்தா கூட இவங்க பண்ணலாம். பட் பொதுப்பட்டியல் இருக்கனால அதை பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுமே பண்ண போறோம், அந்த மாதிரி குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்க போறோம் அப்படி இப்படின்னு எல்லாம் அறிக்கையில கொடுத்திருக்காங்க. பட் இந்த அறிக்கை செயல்படுத்தப்படவில்லை, படாது அப்படிங்கிறது கன்ஃபார்மா சொல்லலாம். சோ 160வது அறிக்கை செயல்படுத்தப்படவில்லை. திரும்பவும் இதே அறிக்கையை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இந்த 160வது அறிக்கை செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 161 என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் மருத்துவ கல்வியை பத்தின விஷயங்கள் தான். அதாவது மாநில அரசு நடத்தி வரும் மருத்துவ கல்லூரியில் உள்ள மொத்த இடங்களையும் மாநில தொகுப்புக்கே கொண்டு வர அமைவிற்கும் கழக அரசு தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ளும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த சேம் டைம் இது கொண்டு வரப்பட முடியாது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனாலும் இதை ஒரு அறிக்கையா கொடுத்திருக்காங்க. அப்ப 161வது அறிக்கையும் தேவையில்லாத அறிக்கை தான். பட் இருந்தாலும் நமக்கு இங்க கவுண்ட்டுக்கு வரும்ல, 161வது அறிக்கை செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்ததா அறிக்கை 162 என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசு பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு இலவச நாப்கின் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது அனைத்து அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்ஸ் இலவசமாக வழங்குவதற்கு தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்படும். அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் இந்த வசதி செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது புது யுகம் திட்டத்து மூலம் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்கூல்ஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் மூலம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் தானியங்கி இயந்திரங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எப்போ அமைக்கப்படும் அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். அந்த சேம் டைம் 162வது அறிக்கை அவங்க சொன்னது போல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த அறிக்கை செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்த அறிக்கை 163, தமிழகத்தில் மேல்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை 4G 5G மாதம் 10 GB பதிவிறக்கம் செய்யும் வசதியுடன் கூடிய இணையதள இணைப்புகள் கைக்கணினி அரசு செலவில் வழங்கப்படும். அதோடு அனைத்து கல்வி நிலையங்களிலும்
நெட்வொர்க் வசதி செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது செய்து தரப்படவில்லை. அதாவது கை கணினி கொடுக்கப்படவில்லை. ஆல்ரெடி மடிக்கணினி கொடுத்துட்டு இருந்தாங்க, லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதையுமே நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த இடத்துல கை கணினி அப்படிங்கிறது கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இதையும் கொடுக்கல. ஸோ அதனால இது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். ஸோ இது கல்வி சார்ந்த விஷயத்துல ஏன் இந்த கவர்மெண்ட் சரியா செயல்படல, கல்விக்கான எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கு. கடைசியா நீங்க பார்த்துட்டு வந்ததெல்லாம் கல்வி ரிலேட்டட் விஷயங்கள் தான். அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே எதுவுமே முழுமையா முடிக்கப்படாம இருக்கு. ஒருவேளை ஃபைனல் இயர்ல, அதாவது எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி முடிச்சு கொடுப்பாங்களோ, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த அறிக்கை 163 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்ததான் அறிக்கை 164 என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக முந்தைய ஆட்சி காலத்தில் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பதை ஒரு கொள்கையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளுடன் கூடுதலாக மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை திமுக அரசு உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம கொள்கையே மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிறது தான், அதை கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அதை இல்லாத மாவட்டத்துக்கு இப்ப கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு கொண்டு வரப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். இவங்க மத்திய அரசு கிட்ட வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதே போல ஒரு 6 மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய அரசிடம் வலியுறுத்திருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. அதை நிறைவேற்றுறதுக்காக 6 புது மாவட்டங்கள், அதாவது மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்கள்ல அதை கொண்டு வரதுக்கான செயல்பாடுகள் நடக்குது. அதாவது நிலம் தயார் செய்யற வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆட்சியாளர்கள் மூலமா. சோ இந்த இடத்துல இது செயல்படுத்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, செயல்படுத்தப்படவில்லைன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம இதை 3வது கேட்டகரியில சேர்த்தலாம். அதாவது வலியுறுத்தப்படுகிறது, இதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். சோ அறிக்கை 164 முடிக்கப்படவில்லைன்னு சொல்லலாம். பட் ஆனா நம்ம எதுல சேர்த்துறோம்னா, இந்த 3வது செட், அதுவுமே முடிக்கப்படாத லிஸ்ட் தானே, முயற்சிகள் மேற்கொள்ளப்படுற லிஸ்ட் தானே. சோ அதுல நாம சேர்த்தலாம். அறிக்கை 164 அப்படிங்கிறது 3வது கேட்டகரி, வலியுறுத்தப்படும் அப்படிங்கிற கேட்டகரியில வச்சிடலாம். அடுத்ததா அறிக்கை 165, பொறியியல், மருத்துவம், வேளாண்மை ஆகிய தொழிற்கல்வி பயில ஒற்றை சாளர முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் முதல் தலைமுறை ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் சாதி மத வேறுபாடுகளின்றி கல்வி செலவை அரசு வழங்கும் என்ற கலைஞர் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த உதவி அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது, இதுல உதவி தொகைகள் வழங்கப்படுகிறது. அதனால இந்த அறிக்கை 165வது அறிக்கை அவங்க சொன்னதுபடியே செஞ்சிட்டு இருக்காங்க, அதாவது தொடர்ந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது செய்யறாங்க. சோ அதனால அறிக்கை இந்த 165வது அறிக்கை செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நம்ம சேர்த்தரலாம். அடுத்த அறிக்கை 166 என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் வெளிநாடுகளுக்கு சென்று வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வசதியாக ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஆங்கிலம், பிரெஞ்சு மொழி, ஜெர்மனி மொழி, ஸ்பானிஷ் மொழி, அரபிய மொழி, சீன மொழி, ஜப்பானிய மொழி, ரஷ்ய மொழி போன்ற மொழிகள் கற்றுத்தர சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி எந்த சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா கல்லூரிகளிலும் கொண்டு வந்தா ரொம்ப நல்லது. இந்த அறிக்கை சொல்லி இருக்கிறது நல்ல விஷயம். அந்த விஷயத்தை எல்லா கல்லூரிகளிலும் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த முயற்சிகள் எதுவும் எடுக்கல. ஸோ ஃபர்தரா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, அதுக்குள்ள அந்த முயற்சிகள் எடுப்பாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இந்த 166வது அறிக்கை அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 167. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழக மாணவர்கள் ஐஐடி, என்ஐடி, எய்ம்ஸ், ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வுகளில் அதிக அளவு வெற்றி பெற அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அரசின் சார்பில் உயர் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிறப்பு பயிற்சி வகுப்புகள் இருக்கு, ஆனா சிறப்பாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இலவச நீட் தேர்வு மையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆனா இது என்னன்னா, ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருக்கிறதுனால இந்த 167வது அறிக்கை அப்படிங்கிறது முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற 3வது கேட்டகரியில நம்ம கொண்டு போய் சேர்த்தணும். முடிக்கப்படவில்லைன்னு சொல்ல முடியாது, முடிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிறப்புற செயல்பட்டா முடிக்கப்பட்டதுல சேர்த்திருக்கலாம், செயல்படாமையே இருந்தா செயல்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆரம்பிச்சிருக்காங்க, பட் அது சிறப்புற செயல்படவில்லை அப்படிங்கிறதுனால இதை செயல்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் ஃபர்தரா கவர்மெண்ட் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இதை 167 அறிக்கை 167 3வது கேட்டகரியில முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம சேர்த்தலாம். ஃபர்தரா அதர் எக்ஸாம்ஸ் எழுத போறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை கவர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோளா இருக்கு. அடுத்ததா அறிக்கை 168 என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் IAS, IPS, IFS, IRS போன்ற தேர்வுகளுக்கும் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் குரூப் 1, குரூப் 2 போன்ற தேர்வுகளுக்கும் ரயில்வே மற்றும் வங்கிகளால் நடத்தப்படும் பணியாளர்களுக்கான போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகும் மாணவர்களுக்கு பயிற்சிகள் அளிப்பதற்கான மையங்கள் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, சேலம், நெல்லை ஆகிய மாநகரங்களில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பயிற்சி வகுப்புகள் நடக்குது, ஆனா பயிற்சி மையங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டா இருக்கு. பயிற்சி மையங்கள் இந்த இடத்துல மிகப்பெரிய லெவல்ல கட்டினாங்க அப்படின்னா அதுல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது சிறப்பு வகுப்பு எடுக்கிற ஆசிரியர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் உருவாக்கப்படலாம். ஸோ இதை செயல்படுத்தி மையங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் நம்மளோட ரெக்வெஸ்ட். பட் இதுக்கான பயிற்சி வகுப்புகள் நடக்குது, ஆனா மையங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ இதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற 3வது கேட்டகரியில சேர்த்தலாம். அடுத்தபடியா அறிக்கை 169 என்னன்னு பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வியை பற்றியது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து பெறும் வகையில் காலை வேளையில் பால் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பால் வழங்கப்படுகிறதா அப்படின்னு
அப்படின்னு பாத்தீங்கன்னா வழங்கப்படவில்லை. ஆனா முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற உணவு திட்டத்தை புதுசா கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுல பாலை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பால் உற்பத்தியாளர்களோட கோரிக்கையாவே இருக்கு. பட் இந்த அறிக்கை 169 என்ன சொல்ல வருது, காலையில பால் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பட் அது கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தானே இப்போது வரை இருக்கு. ஸோ அதனால அறிக்கை 169 முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருந்தாலும் இன்னும் பால் அதில் ஆட் பண்ணப்படவில்லை அப்படிங்கிறதுனால 169வது அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது அறிக்கை 170 என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 100% கல்வி அறிவு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது 3 ஆண்டுக்குள் தமிழ்நாடு 100% பேர் எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உருவாக உரிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டு விரைவாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் பொதுப்பட்டியலில் உள்ள கல்வித்துறையை மீண்டும் மாநில பட்டியலில் இடம்பெற செய்திட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல 170 அப்படிங்கிறது செயல்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா 3 வருஷத்துக்குள்ள அப்படிங்கிறப்போ நம்ம இப்ப வீடியோ எடுக்கும்போது ஆப்வியஸா 3 வருஷத்தை தாண்டி வந்துட்டோம். அதாவது 4 வருஷமே முடிஞ்சிருச்சு. அதனால இன்ன வரைக்கும் 100% அப்படிங்கிறது எட்டப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம பொதுப்பட்டியலில் இருக்க கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்துவோம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே வராங்க. பட் ஆனா எந்த இடத்துலயும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அது மாற்றத்துக்கான நடைமுறையில கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாவே இருக்கு. சோ அதனால இந்த அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். சோ 170வது அறிக்கை முடிக்கப்படவில்லை. அடுத்த அறிக்கை 171 என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடுவதற்கு தேவையான பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஆங்கில மொழி ஆய்வகங்கள் உருவாக்கப்பட்டன. இப்போதைய அதிமுக ஆட்சியில் இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு மீண்டும் உயிரூட்டி பிரிட்டிஷ் கவுன்சில் போன்ற நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு உரிய பயிற்சி வகுப்புகள் நடத்திட ஆவணம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் செய்யப்படவில்லை. சோ இவங்களும் அதே பழைய பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்காக புதுசா எந்த ஸ்டெப்ஸும் எடுத்த மாதிரி தகவல் இல்லை. அதனால இந்த அறிக்கை 171 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்லயே நம்ம சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 172 என்னன்னு பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வியில் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் குறித்தும் வேளாண்மை குறித்தும் அடிப்படை தகவல்களை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பாடத்திட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண்மையை ஒரு பாடமாக இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதுபோலவே உடற்பயிற்சி கல்விக்கென வாரம் 3 பாட வேலைகளாவது ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சோ இந்த நடவடிக்கை எடுத்தா மாணவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பட் அந்த மாதிரி எந்த நடவடிக்கை எடுத்ததாகவும் எந்த தகவல்களும் இல்லை. அதனால 172வது அறிக்கை அப்படிங்கிறது முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம சேர்த்தரலாம். அடுத்தது அறிக்கை 173 என்னன்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடங்களில் தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகளோடு மொழி வழி சிறுபான்மையினர் தங்களுடைய தாய்மொழியையும் பயில்வதற்கு உரிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்து தரப்படவில்லை. அதனால அறிக்கை 173 அப்படிங்கிறது செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துலாம். கல்வி ரிலேட்டட்ல நிறைய விஷயங்கள் செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல தான் போய்கிட்டு இருக்கு. சோ இதை கொஞ்சம் கவர்மெண்ட் கருத்தில் கொண்டு கல்வி தான் முக்கியம் அப்படிங்கறத அவங்க எப்போ எடுத்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அதை எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோளா இருக்கு. அடுத்த அறிக்கை 174 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர்களின் பொது மாறுதல்களுக்கான கலந்தாய்வில் தற்போது பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதால் கழக ஆட்சி அமைந்ததும் ஒளிவு மறைவற்ற வெளிப்படைத்தன்மையுடன் கலந்தாய்வு நடத்தப்படும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு வெப்சைட் மூலம் செயல்படுத்துறாங்க. EMIS அப்படிங்கிற வெப்சைட் மூலமா 13,000+ விண்ணப்பங்கள் வந்திருக்கு. அதற்கான செயல்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இது ஒரு கலந்தாய்வு நடத்துறதுக்கு ஒரு புது விதமான முயற்சிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால 174வது அறிக்கை செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 175 என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகம் புதுப்பொலிவு பெறும் வகையில் புனரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது செயல்படுத்திருக்காங்க. சீரமைக்கப்பட்டது, அது செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். 175வது அறிக்கை முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 176, தமிழ்நாட்டில் நூலக ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் அனைத்து நூலகங்களும் நூல்கள் வாங்குவதில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்பட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் உட்பட தரமான சிறந்த நூல்கள் வாங்க ஆவணம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது சொன்னது மாதிரியே செய்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதாவது சிறந்த நூல்கள், தரமான நூல்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. இந்த அறிக்கை 176 அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு போயிடலாம். அடுத்தது அறிக்கை 177 என்னன்னு பாத்தீங்கன்னா, 2013ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று இன்னும் வேலை வாய்ப்பினை பெறாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஆசிரியர் தேர்வுக்கான தகுதி சான்றிதழை ஆயுட்கால தகுதி சான்றிதழாக வழங்குவதற்குரிய சட்ட வழிவகைகள் குறித்து ஆராயப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வழிவகைகள் குறித்து ஆராயப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதோட ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா எடுக்கலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாத விஷயத்துல இருக்கனால சோ அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். சோ அறிக்கை 177 முடிக்கப்பட்ட லிஸ்ட்ல சேர்த்த முடியாது, ஏன்னா அவங்க முடிக்கப்படல. சோ அதனால 177 அப்படிங்கிறது 3வது கேட்டகரி முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம சேர்த்தலாம்.
அடுத்ததா அறிக்கை 178 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊர்ப்புற நூலகர்களாக கிராமங்களில் பணியாற்றும் நூலகர்களுக்கு கால முறையிலான பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 1500 பிளஸ் கிராமப்புற நூலகங்கள் இருக்கு. அதுல பணி நிரந்தரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எதுவும் செய்யப்படவில்லை. அது மட்டும் இல்லாம அங்க நூலகங்கள்ல பணியாற்றுவங்க உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கான இழப்பீடு அப்படிங்கிறது வழங்கப்படவில்லை. ஸோ அதனால இந்த விஷயம் அவங்க வந்து கால முறையிலான பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது செயல்படுத்தப்படவில்லை. அதனால 178வது அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்த அறிக்கை 179 என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு பொறுத்தது. அதாவது குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டம் பெற்ற ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வந்து எல்லா இடத்துலயும் அப்படிங்கிறது முன்னுரிமை அப்படிங்கிறது அளிக்கப்படுது. அதே போல வேலைவாய்ப்பிலும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இது காலங்காலமா நடைபெற்று வருவதனால இது புதுசா ஒரு திட்டம் அப்படி இல்லை. இருந்தாலும் இது நடைபெற்று வருவதனால அறிக்கை 179 நடைமுறையில் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரியில், அதாவது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற கேட்டகரியில் சேர்த்துடலாம். அடுத்த அறிக்கை 180 என்னன்னு பாத்தீங்கன்னா, கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும் போதே தனது தொகுதியான கொளத்தூரில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி மூலம் 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுத்துள்ளார். கழக தலைவர் கொளத்தூரில் அறிவித்து நிறைவேற்றியுள்ள படி கழக ஆட்சியில் படித்துவிட்டு வேலை தேடும் பெண்களுக்கு பணி வாய்ப்பை பெறுவதற்கு உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதற்கும் அவர்கள் வேலை பெறுவதற்கும் உதவிடும் வகையில் மாவட்டந்தோறும் பயிற்சி நிலையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாவட்டந்தோறும் பயிற்சி நிலையங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிறதுனால அறிக்கை 180 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துடலாம். அடுத்ததான் அறிக்கை 181 என்னன்னு பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் தற்போது பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் ஓவிய ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஆகியோரை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இதுக்காக காத்திருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி பணி நிரந்தரம் செய்யறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நடவடிக்கையை கூடிய சீக்கிரம் எடுக்க சொல்லி கவர்மெண்ட் நம்ம வலியுறுத்துறோம். அதே சமயத்தில் 181வது அறிக்கை அவங்க சொன்ன மாதிரி செய்யல அப்படிங்கிறதுனால செய்யப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது அறிக்கை 182 என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள மாவட்ட நூலகங்கள் அனைத்தையும் மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த நூலகங்களில் உள்ள அனைத்து புத்தகங்களின் விவரங்களையும் மக்கள் அறிந்து கொள்ளும் வண்ணம் இணையதளத்தில் பதிவேற்றப்படும். கழக ஆட்சியில் கிராம பகுதிகளில் அமைக்கப்பட்ட நூலகங்கள் தற்போது பராமரிப்பும் பயன்பாடும் இன்றி இருக்கும் நிலை மாற அவை அனைத்தும் புனரமைப்பு செய்யப்பட்டு புதிதாக நூல்களும் செய்தித்தாள்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அனைத்து பகுதிகளிலும் வழங்கப்படுகிறதா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியா இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகள் சில இடங்கள்ல மேற்கொள்ளப்பட்டிருக்காங்கன்றதுக்கான தகவல்கள் இருக்கு. அதனால இது முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற 3வது கேட்டகரியில சேர்த்துலாம். ஏன்னா இது அனைத்து பகுதிகளிலும் முடிக்கப்படவில்லை அப்படிங்கிறதுனால முடிக்கப்பட்ட விஷயத்துல சேர்த்தவும் முடியாது. அதே போல வந்து இது மெத்தனமாக இந்த வேலை வந்து ரொம்ப ஸ்லோவா தான் நடந்துகிட்டு இருக்கிறதுனால, இதுல பெருசா ஆர்வம் காட்டாத மாதிரி நடந்துகிட்டு இருக்கனால இந்த அறிக்கை வந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற 3வது கேட்டகரியில நம்ம கொண்டு போய் சேர்த்துலாம். அடுத்த அறிக்கை 183 என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தொண்டாற்றிய சென்னா புலவர் கார்மேக கோனார், தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார், நாவலர் நாமு வெங்கடாசாமி நாடார், தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் ஆகியோர் பெயர்களில் அவர்கள் பிறந்த ஊர்களில் நூலகங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான செயல்பாடுகள் அமைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்ல. ஸோ இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்கு. ஆனா இது வந்து நிறைவேற்றப்படவில்லை, இன்னும் நூலகங்கள் அமைக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் தகவல் இருக்கு. ஸோ இந்த அறிக்கை 183 இன்னும் செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது அறிக்கை 184 என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்டுக்கோட்டையில் அஞ்சா நெஞ்சன் அழகிரிசாமி பெயரில் தன்மான தளபதி அழகிரி நினைவு மண்டபம் அமைக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது நினைவு மண்டபம் ஆல்ரெடி ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால இந்த அறிக்கை குழப்பமான அறிக்கையா இருக்கு. இது அவங்க செயல்படுத்தியிருக்காங்களா, புதுசா எங்கேயாவது நிறுவியிருக்காங்களா அப்படிங்கிறத பத்தின தகவல்கள் எதுவும் இல்லாதனால 184வது அறிக்கை முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். ஏன்னா இதுக்கான தகவல்கள் நம்ம கிட்ட இல்லாதனால அறிக்கை 184 அப்படிங்கிறது நம்ம தகவல் இல்லாதனால முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது, வலியுறுத்தப்படுகிறது அப்படிங்கிற 3வது கேட்டகரியில் நம்ம சேர்த்துடலாம். அறிக்கை 185 என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி. அதாவது இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பெருசா இருக்கு அதனால நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதாவது ஒரு வருஷமும் 10 லட்சம் ஜாப் அப்படிங்கிறது வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணப்படும். 2025-26 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் கிரியேட் பண்ணப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலை வாய்ப்புகள் கிரியேட் பண்ணப்படவில்லை அப்படிங்கிறதா உண்மை. ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ஜாப்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணப்பட்டிருந்தா இந்நேரம் 40 லட்சம் ஜாப்ஸ் வந்து கவர்மெண்டால கிரியேட் பண்ணப்பட்டிருக்கணும். அது எதுவும் செயல்படுத்தப்படவில்லை. அதனால அறிக்கை 185 சொன்னதை செய்யல. 50 லட்சம் வேலை வாய்ப்பு அப்படின்னா இந்த 4 வருஷம் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் 40 லட்சம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கவர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும். அப்படி எதுவும் கிரியேட் பண்ணல அப்படிங்கிறதுனால அறிக்கை 185 முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 186 என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்டாய திறன் வளர்ச்சி உரிமை சட்டம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ரைட் டு ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ஆக்ட். இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்து தனித்து விடப்பட்ட சிறுவர் சிறுமியர், பெற்றோராலும் உற்றார் உறவினரும் வீட்டை விட்டு துரத்தப்பட்டு அன்றாட உணவுக்கு கையேந்தி நிற்கும் திருநங்கையர், பள்ளிக்கு செல்ல இயலாத மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் வேலை வாய்ப்புகளுக்கு தகுதி ஏற்படுத்துவதற்கென திறன் வளர்ச்சி
உரிமை சட்ட பயிற்சி நிறைவேற்றப்பட்டு அவர்கள் வேலைக்கு செல்வதற்கோ தொழில் தொடங்குவதற்கோ ஏற்ற வகையில் திறன் பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான உதவிகள் அளிக்கப்படுகிறது, பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் இருக்கனால 186வது அறிக்கை அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது. உதவிக்கரங்கள் அரசால் நீட்டப்படுகிறது அப்படிங்கிறதுனால 186வது அறிக்கை அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது அறிக்கை 187 என்னன்னு பாத்தீங்கன்னா, அரசு துறைகளில் 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் 3,50,000 தமிழக இளைஞர்கள் நியமிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நியமிக்கப்படவில்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கான எங்க கொண்டு போய் இந்த அறிக்கையை நம்ம சேர்த்துவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 187வது அறிக்கை முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். எவ்வளவு பேர் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் ஜாப் வந்து எவ்வளவு வேகன்சி இருக்கு, எங்க காலி இடங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் இருக்கு. ஆனா காலி இடங்கள் ஃபில் பண்ணவே மாட்டாங்க. இங்க இந்த வேலை வாய்ப்புகளுக்கு இளைஞர்கள் நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 3.5 லட்சம். பட் அது நியமிக்கப்படவில்லை அப்படிங்கிறதுனால அறிக்கை 187 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 188 என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள், ஆறுகள், குளங்கள், ஏரிகள், ஓடைகள் உள்ளிட்ட அனைத்து நீர் வளங்களையும் வனம் உள்ளிட்ட இயற்கை வளங்களையும் பாதுகாக்கவும் கண்காணிக்கவும் அவை தொடர்பாக அரசின் சார்பாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் 12ஆம் வகுப்பு தேர்வு பெற்ற 75,000 இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவர். இவர்களில் 30,000 இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை செயல்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த சேம் டைம் இதை செயல்படுத்துறதுக்கு அரசு முன் வரணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோளா இருக்கு. ஸோ அறிக்கை 188 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை 189 என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட பொது சொத்துக்களை பாதுகாக்கும் பணிகளில் 75,000 சாலை பணியாளர்கள் நியமிக்கப்படுவர். இவர்களில் 30,000 இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செயல்படுத்தினதுக்கான தகவல்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால அறிக்கை 189 செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம். அடுத்தது அறிக்கை 190 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறநிலையங்கள் பாதுகாப்பு 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகம் முழுவதும் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்கள், வழிபாட்டு தலங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை கண்காணித்து பாதுகாக்கும் பணியில் 25,000 இளைஞர்கள் திருக்கோயில் பணியாளர்களாக பணியமர்த்தப்படுவார் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 25,000 பேருக்கு இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிரியேட் பண்ணப்படவில்லை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இருக்கு. இதையும் செயல்படுத்தணும் அரசாங்கம் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோளா இருக்கு. ஸோ அறிக்கை 190 அப்படிங்கிறது செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்த அறிக்கை 191 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நல பணியாளர்களாக 25,000 மகளிர் நியமிக்கப்படுவர். இவர்கள் அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அடிப்படை நிலையில் பணியமர்த்தப்படுவர். இவர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கட்டுப்பாட்டில் செயல்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 25,000 பெண்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த அறிக்கை 191 செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்லயே நம்ம சேர்த்தலாம். அடுத்தது வந்து அறிக்கை 192 என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறையை மீட்டெடுக்க ரூபாய் 15,000 கோடி நிதி உதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனாவால தொழிற்சாலைகளில் மூடிட்டாங்க இல்லையா, அவங்களெல்லாம் திரும்ப அந்த தொழிற்சாலையை திரும்ப தொடங்கி நடத்துறதுக்கு கடனுதவி, அதாவது எளிய தவணை முறையில் கடனை திரும்ப கட்டுற மாதிரியான கடனுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 192வது அறிக்கை கடனுதவி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வழங்கப்பட்டது. இதுல மத்திய அரசு மிகப்பெரிய லெவல்ல வந்து நிறைய தொழில்களுக்கு வந்து பணம் அப்படிங்கிறது கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த 192வது அறிக்கை அப்படிங்கிறது வந்து அவங்க செயல்பாட்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுனால இந்த 192வது அறிக்கை முடிக்கப்பட்ட லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்த அறிக்கை 193 என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழில் கொத்துக்களை பரவலாக்குவோம், அதாவது கிளஸ்டர்ஸ் வந்து உருவாக்குவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. திமுக முனைப்பாக மேற்கொண்ட தொழில் விரிவாக்க கொள்கைகளினால் தொழில் வளர்ச்சி புவியியல் ரீதியாக பரவியுள்ள போதும் தொழில் வளர்ச்சி மேலும் பரவலாக உரிய கொள்கைகள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் வாயிலாக ஆங்காங்கே வேளாண் அல்லாத தொழில் வாய்ப்புகள் பல்கி பெருகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான செயல்பாடுகள் அப்படிங்கிறது வகுக்கப்பட்டு கொள்கைகள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறதுன்னே சொல்லலாம். அதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் அதர் வேலை வாய்ப்புகளுக்கும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரியான கிளஸ்டர்ஸ் அமைச்சு அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறதுனால 193வது அறிக்கை அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்த அறிக்கை 194 என்னன்னு பாத்தீங்கன்னா, நிதி சிக்கலை சமாளிக்க சிறப்பு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிட்கோ, சிட்கோ, டிஐஐசி போன்ற முன்னோடி அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது போல் வங்கிகள் நிதி நிறுவனங்களுடன் இணைந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான நிதியுதவியினை ஏற்பாடு செய்ய இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு சிறு குறு தொழிலாளர்களுக்குன்னே உதவி பண்றதுக்குன்னே அமைப்பு இருக்கு. ஸோ அந்த அமைப்பு அப்படிங்கிறது நிதி உதவி செய்ய ஏற்பாடுகள் செய்து கொடுக்குறாங்க. அதே போல நிதி உதவிகள் வழங்கப்படுகிறது. ஸோ அதனால இந்த அறிக்கை 194 அப்படிங்கிறது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இருவரும் சேர்ந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உதவி வழங்குறதுனால இந்த அறிக்கை 194 முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்தது அறிக்கை
அறிக்கை 195 என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப இடைவெளி நிரப்ப திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொழில்நுட்பம் புயலென மாறி வரும் சூழலில் தொழில் நிறுவனங்களுக்கும் தொழில்நுட்ப உயர்கல்வி அமைப்புகளுக்கும் ஒரு வலுவான பிணைப்பு தேவை. அத்தகைய பிணைப்பினால் தொழில்துறையும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களும் ஆகிய இரு தரப்பும் பயனுறும். இதனை புதிதாக அமையவுள்ள திமுக அரசு முனைப்புடன் செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. அவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. அறிக்கை 195 அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்த அறிக்கை 196 என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் அமைந்துள்ள தொழில் நிறுவனங்களில் 75% வேலைவாய்ப்புகளை தமிழர்களுக்கே வழங்கப்பட சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எந்த ஒரு சட்டமும் இயற்றப்படவில்லை அப்படிங்கிறதுனால அறிக்கை 196 நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 197 என்னன்னு பாத்தீங்கன்னா நலிவிலிருந்து தொழில்துறைகளை மீட்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிமுக ஆட்சியில் நிர்வாக சீர்கேடுகளால் செயல்பட முடியாமல் நலிவடைந்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களின் பிரச்சனைகளை உரிய முறையில் தீர்ப்பதற்கு வசதியாக அரசு துறைகள், நிதி நிறுவனங்கள், தொழில்துறை ஆகியவற்றின் பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்றை திமுக ஆட்சி அமைந்ததுடன் உருவாக்கி அக்குழுவின் பரிந்துரைகளை பெற்று தொழில் நிறுவனங்களை நலிவிலிருந்து மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா என்ன அப்படிங்கிற தகவல்கள் எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கா, அவங்கள்ட்ட இருந்து பரிந்துரைகள் பெறப்பட்டிருக்கா அப்படிங்கிற தகவல் இல்லாதனால அதற்கான முயற்சிகள் கண்டிப்பா இந்த அறிக்கையில சொல்லியிருக்கனால முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அறிக்கை 197 முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்தலாம். அடுத்த அறிக்கை 198 என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் தடையின்றி மின்சாரம் வழங்க தேவையான சிறப்பு மின்பாதைகள் அனைத்து தொழிற்பேட்டை மற்றும் தொழிற்சாலைகளுக்கான பகுதிகளில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைக்கு ஏற்ப, கோரிக்கைகளுக்கு ஏற்ப அது அமைக்கப்பட்டு தரதுனால இந்த அறிக்கை 198 அப்படிங்கிறது முடிக்கப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம சேர்த்துடலாம். அடுத்த அறிக்கை 199 என்னன்னு பாத்தீங்கன்னா கலைஞர் ஆட்சி காலத்துல சிங்கிள் விண்டோ அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. அதாவது தொழில் முதலீட்டாளர்கள் இங்க முதலீடு செய்வதற்கு. பட் அதிமுக ஆட்சியில் அது முடக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திரும்பவும் நாங்க ஆட்சி அமைச்ச உடனே அந்த சிங்கிள் விண்டோ அப்படிங்கிறது செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படிங்கிறது, அதாவது தொழில் முதலீட்டாளர்களுக்கு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படிங்கிறது உபயோகத்தில் உள்ளது அப்படிங்கிறதுனால அறிக்கை 199 சொன்னது போலவே செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துலாம். ஸோ இது செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல சேர்த்துலாம். அடுத்த அறிக்கை 200 என்னன்னு பாத்தீங்கன்னா புதிய கனிம வளங்கள் மற்றும் சுரங்கங்கள் அமைச்சகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசா ஒரு அமைச்சகம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது செயல்படுத்தப்படவில்லை. எனவே இந்த அமைச்சகத்து மூலமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கனிம வளங்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அதை பயன்பாட்டை முறைப்படுத்துவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல இருக்க திருட்டுகள் அப்படிங்கிறது ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே போல அரசுக்கு அதிகப்படியான வருவாய் கொண்டு வரதுக்கு இந்த அமைப்பு அப்படிங்கிறது செயல்படும், இந்த அமைச்சகம் செயல்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கே தெரியும் கனிம வளங்கள் திருடப்படுவது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியல. அதே போல வளங்களை திருடுறாங்க அப்படிங்கிறது புகார் கொடுக்கும் பட்சத்தில் அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் தாக்கப்படுவதும் நமக்கு தெரியுது. வருவாயும் அது ரீதியா அதிகரிக்கப்பட்டது, அரசுக்கு அதிகரிக்கப்பட்டதாக எந்த தகவலும் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த அறிக்கை 200 அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்லயே நம்ம சேர்த்தரலாம். ஓகே மக்களே, முதல் 200 அறிக்கையில 89 அறிக்கை அப்படிங்கிறது முடிக்கப்பட்டது அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கு. இது ஒரு 44.5%. அதே சமயத்துல 79 அறிக்கை அப்படிங்கிறது முடிக்கப்படவில்லை அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கு. இது ஒரு 39.5%. அதே சமயத்துல ரிமைனிங் எல்லாமே இன்னும் நிலுவையில் இருக்கிறதுல இருக்கு. அதாவது வலியுறுத்தப்படுகிறது, முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான அறிக்கைகள்ல தான் இருக்கு. அது ஒரு 32 அறிக்கைகள் இருக்கு. அது ஒரு 16% அறிக்கைகள் இருக்கு. இந்த இடத்துல முடிக்கப்பட்டவை தவிர முடிக்கப்படாதவையும் நிலுவையில் இருக்கிற அறிக்கைகள் எந்த அறிக்கை முதல்ல அரசாங்கம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே சமயத்துல நான் முடிக்கப்பட்டதுல சொல்லி இருக்கிறது உங்களுக்கு அதுக்கு ஒப்புதல் இல்ல அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. முடிக்கப்பட்டலன்னு சொல்றதுல உங்களுக்கு ஒப்புதல் இல்லைன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அட் தி சேம் டைம் உங்க தொகுதியில் இருக்கிற பிரச்சனையை சொல்லுங்க. அதே சமயத்துல இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் பாருங்க. ஆப்வியஸா அடுத்த தடவை ஆட்சிக்கு வரும்போது உங்க தொகுதி பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னாலோ இல்ல இந்த ஒரு வருஷத்துல உங்க தொகுதியில் இருக்க பிரச்சனையை முடிக்கணும்னாலோ அதுக்கான ஸ்டார்ட் அப் அப்படிங்கறது நம்ம பண்ண போறோம். சோ அதுக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்க தொகுதி பேரோட உங்க தொகுதியில என்ன பிரச்சனை, தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அப்படிங்கறத. லவ் யூ ஆல். தேங்க்யூ.